வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. எல்ல வெள்ளவாய பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எல்ல பிரதான வீதியில் நேற்று இரவு நடந்த கோர விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலைமை தற்போது சீராகி வருவதாகவும் அவர்களில் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் சப்பர திருவிழாவுக்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா வெளிக்குளம் பிள்ளையார் ஆலயத்தின் சப்பர திருவிழா நேற்று இடம்பெற இருந்தது. குறித்த சப்பர திருவிழாவின் போது வெடிகொளுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட பட்டாசுகளை இறக்கிக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது வாகனத்தில் இருந்த பட்டாசுகளும் வெடித்துள்ளன. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் 15 பேர் வரை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வெள்ளவாய பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் திருமணமாகி 2 மாதங்களேயான ஆணொருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளவாய பள்ளத்தாக்கில் இருந்து பேருந்து விழுவதற்கு முன்பு அதன் பிரேக் செயலிழந்ததாக சாரதி கத்தியதாகவும் அப்போது பயணிகள் அனைவரும் சிரித்ததாகவும் பேருந்தில் பயணித்த பயணியொருவர் தெரிவித்துள்ளார். அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் பிரேக் செயலிழந்ததை பயணிகள் உணர்ந்து கொண்டனர். எதிரே வந்த வாகனத்துடன் மோதியதே பேருந்து கீழே விழுந்தது. அதன் பின்னர் நான் இறந்து விடுவேன் என நினைத்தேன் என கூறியுள்ளார். வெள்ளவாய பகுதியில் இரவு விபத்துக்குள்ளான பேருந்து பயணிகள் போக்குவரத்து உரிமம் பெற்ற தனியார் பேருந்து அல்ல, மாறாக நைட் கிளப் பேருந்து என்று அழைக்கப்படும் பேருந்து என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். உள்ளேயும் வெளியேயும் அதிகப்படியான அலங்கார மின் விளக்குகள் மற்றும் பொழுதுபோக்குக்கான டிஜே இசையுடன் வடிவமைக்கப்பட்ட இந்த பேருந்துகள் எந்த வகையிலும் பயணிகள் போக்குவரத்து உரிமத்துக்கு ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் 4 காயமடைந்துள்ளனர். நேற்று அதிகாலை A9 வீதியின் பனிக்கன்குளம் பகுதியில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தானது டிப்பர் வாகனத்திற்கு பின்னால் வந்த பார ஊர்தி மோதி விபத்து ஏற்பட்ட அதே நேரம் பின்னால் வந்த ஹயஸ் வாகனம் பார ஊர்தியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நள்ளிரவு முதல் ரைஸ், கொத்து மற்றும் பிரியாணி ஆகிய உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த உணவுகளுக்கு ரூபாய் 25 குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவு மற்றும் மதுபான சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வின் போது நேற்று 5 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 11 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டதில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 235 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குந்தி இருப்பது போன்று புதைக்கப்பட்ட உட்கார்ந்த நிலையில் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக பேராசிரியர் குமார வடிவேல் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக சட்டத்தின்படி 32ஆம் பிரிவின்படி அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு அப்பதவிக்கான நியமனம் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமநாயக்கவினால் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் சி. பத்மநாதனின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 51 உத்தியோகபூர்வ இல்லங்களை பறிமுதல் செய்து அவற்றை பொருளாதார செயற்பாடுகளுக்கு பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கருவாத்தோட்டம் புதிய போலீஸ் நிலைய கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மன்னார் ஐஸ் போதைப் பொருள் குற்றவாளி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேசத்தில் 2023 ஆண்டு கால பகுதியில் 11 கிராம் தூய நிறையுடைய ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதி திருமிகால் தலைமையில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குற்றத்தின் பாரதூரத்தன்மையை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு எதிராக குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.